ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதை பார்ப்போம். ஸோ அது என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் இருந்தது. மார்க்கெட்டில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு 25,480 இந்த ரேஞ்சுகளில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதான் இங்கே ஏரோ மார்க் பண்ணியிருக்கோம். எப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இதை டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆகுதோ அடுத்ததான் நமக்கு 25,400 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். நமக்கு அப்சைடு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதிகபட்ச ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ரிவர்சல் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் சப்போர்ட் தொட்டு மார்க்கெட் அப்சைடில் மூவ் ஆச்சு. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நேற்று ப்ரீவியஸ் டேவோட கையை இது பிரேக் பண்ணல. ஸோ அதே இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. செல்லருக்கு அது வந்து ரொம்ப சௌரியமாக இருந்திருக்கு. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஏரியாங்கன்னு அங்கேருந்து செல்லிங் மூவ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் டவுன் சைடில் நம்ம காமிச்சிருக்க மாதிரி மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு. அதோடைய இங்கே இருக்கிற சப்போர்ட் லெவலை வந்து ஈஸியாக அது ரீச் பண்ணிச்சு. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடங்களில் ட்ரேடிங்காக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருந்த பை அண்ட் செல் மூவ்மெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து செல் அண்ட் பைங்கிற மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். தொடர்ந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுது. இந்த இடங்களில் நம்ம செல். ஸோ ஆக மற்ற பை செல் மறுபடியும் ஒரு செல் அப்படிங்கிற ட்ரேடிங் மெத்தடுகளை நம்ம இதில் பயன்படுத்தி இருக்கலாம். சரி வாங்க நாளைக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து நைட்டு ட்ரம் வந்து அவருடைய அந்த வரி விகிதங்களை வந்து பேச போகிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் என்னவோ நீ என்ன குண்டை தூக்கி போட போகிறான்னு தெரில. அவர் எப்பயுமே ஏதோ ஒரு குண்டுகள் தூக்கி போட்டே தான் இருப்பார். ஒன்று வார்த்தைகளால் குண்டு போடுவார், இல்லை நிஜமாலுமே குண்டு போடும். இந்த மாதிரியான ஒரு சேட்டைகள் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வரி விகிப்பு விகிதங்களில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவில் தாக்கம் இருந்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி ஓகே, மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி விகிப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா 25,400 இது கம்பல்சரி பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது 25,530, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25,220. ஸோ இந்த டவுன் மூவ்மெண்ட் இந்த இடங்களில் தான் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் அந்த வரி விகிப்பு தான் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அண்ட் டெக்னிக்கல் வைஸாக 25,400 கீழே பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டினியூவாக வந்து ஃபஸ்ட் டார்கெட் 25,330, அதுக்கப்புறம் 25,220 இட்ஸ் அ டார்கெட் லெவல். இங்கேருந்து ப்ரைஸ் திரும்ப ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் மார்க்கெட் மறுபடியும் நியூட்ரலாக மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடங்களில் 25,400 450 இந்த மாதிரியான இடங்களில் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இது கன்சிஸ்டண்ட்டாக அந்த தொடர்ந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை டச் பண்ணியிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது அப்சைடில் 25,680. ஸோ ஃபஸ்ட் ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிவர்சல் ஏரியா அதையும் ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னால்தான். ஸோ இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணி மூவ்மெண்ட் ஆனால் 25,650 ரீச் பண்ணலாம். நாளைக்கு நமக்கு சாதகமாக இருந்தால் 25,650 இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது முதல்ல 25,550 ரீச் பண்ணோம். ஸோ செகண்ட் அண்ட் ரீடெஸ்ட் மூவ்மெண்ட் ஆனால் 25,680 அது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சாதகமெல்லாம் நமக்கு வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு டவுன் சைடில் இது ஃபஸ்ட் டார்கெட் லெவல் அண்ட் செகண்ட் டார்கெட் லெவல். நாளைக்கு நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங்கான மெத்தடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் உப்புச்சப்பு இல்லாமல் ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் மறுபடியும் இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் எடுத்துடும். 25,400 டு 25,550 இந்த ரேஞ்சுக்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட் எடுத்துடும். நியூஸில் பெருசாக எதுவுமே இல்லைன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் ரிவர்சல் அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கங்க. சரி ஓகே, நிஃப்டி பார்த்தோம். நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஆப்ஷன் அனாலிசிஸில் வந்து பார்த்தோம்னா 25,500 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஏரியாக்களில் வந்து கால் செல்லிங் அதிகமாக நடந்திருக்கு. புட் ரைட்டிங் இருந்தது, அப்படியே அது சேஞ்ச் ஆகி மறுபடியும் இன்றைக்கி கால் ரைட்டிங் அதிகம். 25,600 கால் ரைட்டிங் அதிகம், 550 600 இது வரைக்கும். அப்போ பார்த்தோம்னா 25,600 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டாக பார்க்கும்போது பார்த்தா 25,500 சப்போர்ட்டாக இருந்தாலும் காலோட புட் ரைட்டிங் கம்மி தான். ஸோ அதுக்கப்புறம் 25,400. ஸோ 400 உடைச்சாலும் இது பெரிய சேஞ்சஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 25,600 உடைச்சாலும் இது பெரிய மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான என்ட்ரியை நாம் இதில் க்ரியேட் பண்ணிக்கிறது இட்ஸ் அ பெட்டர். ஸோ இதுவே வந்து பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் டவுன் ஆனாலும் ஏற மார்க் பண்ணியிருக்கும் பாருங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் டவுன் ஆனாலும் 57,000 வந்து இது டச் ஆகினா ஸோ ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 57,000 கீழே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவே 57,200 மேலே மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தோம்னா
600 வரைக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம். 57,500 வரைக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். பட் அந்த மூமெண்ட் பெரிய லெவலில் கை கொடுக்கல. ஓகே, இப்போ பார்த்தோம்னா இதோடைய நிலவரம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் மூமெண்ட்டுக்கான லெவல் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் மூமெண்ட்டு அதை இன்னும் டவுன் மூமெண்ட்டில் கிளியர் ஆகலை. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் வைஸாக நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே தொடர்ந்து சப்போர்ட் க்ரியேட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நாளைக்கு வந்து நியூட்ரலாக மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 57,150 கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஸோ 57,150 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இது மறுபடியும் 57,000 உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுவே வந்து 57,200க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 57,300 அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டில் அப்சைடில் 57,500 to 700 இது ரெண்டும் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஒரு நல்ல டார்கெட் லெவல் அப்சைடில். ஸோ டவுன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டவுன் ஆகுது 57,000 கீழே வந்து கேப் டவுன் கொடுத்து ஒரு மூவ்மெண்ட் ஆச்சுனால் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 56,800 ஒரு ஸ்லைடாக ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் அதெல்லாம் அது டவுன் ஆகும்போது கேட்காது. நமக்கு டவுன் சைடில் வந்து பார்க்கும்போது 56,500 600 to 500 நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ மேபி அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 56,000 தான் அதுக்கான அடுத்த டார்கெட் லெவல். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த லெவலில் வந்து ஒரு நார்மல் நியூஸ் அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கலாம். மேபி இதை பிரேக் பண்ணி டவுன் ஆச்சுன்னா 56,000 தான் நமக்கு நெக்ஸ்ட் ரிவர்சல் அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த லெவல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு அப்சைட்லங்கிறது 57,200க்கு மேலே ஒரு ஓப்பன் கொடுத்து 57,300 பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இந்த சைடு 300-400 பாயிண்ட்ஸ் அப்சைடில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன் சைட்லன்னு பார்த்தோம்னா 57,150 கீழே மூவ்மெண்ட் ஆனாலே 57,000 சாலிடாக வர வாய்ப்பு இருக்குது. 57,000 கீழே வந்து மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்ததுன்னா நமக்கு சாலிடாக 56,600. ஸோ அதையும் பிரேக் ஆகி ஒரு மூவ்மெண்ட் 56,000 இட்ஸ் அ ரிவர்சல் பாயிண்ட். ஸோ பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விதங்களை வச்சு. ஸோ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியல, இல்லை அதை வந்து இன்னும் நல்லா இன்னும் பெட்டராக சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறனால அதில் நம்ம ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பெருசாக சேஞ்சஸ் பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா நம்ம பெரிய சேஞ்சஸ் அதில் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே வேணால் சும்மா ஒரு பார்த்துருவோம். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 56,000 அதுக்கு நல்லா புட் ரைட் நடந்திருக்குது. 57,000 இப்போ ஒரு புட் ரைட் நடந்திருக்கு. மேபி வந்து 57,000 பிரேக் பண்ணால் அடுத்த 56,000 தான் அடுத்த சப்போர்ட் லெவல்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்லேயும் இருக்குது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் 57,000 56,000 நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா மார்க்கெட் 57,000 கீழே க்ளோஸ் ஆகலை, மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் ஒரு சாதகமான நியூஸ் கிடச்சுன்னா மார்க்கெட் நாளைக்கு 57,700 இது சாதாரணமாக தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவ் நியூஸாக இருந்ததுன்னா மார்க்கெட் 56,600 56,000 இதையும் தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே. இதில் வந்து நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸில் வந்து எப்படி ட்ரேடிங் அண்ட் ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட்டுங்கிறது சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ட்ரேடிங் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் சந்திக்கலாம். பாய்.